தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றிக்கான முதல் அத்தியாயம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் அந்த கனவை அடைய ஒரு எளிய பாதை கிடைக்காது. சிலருக்கு பணம் இருக்கும், சிலருக்கு பின்னணி இருக்கும், சிலருக்கு ஆதரவு இருக்கும். ஆனா சிலருக்கு இவை எதுவும் இருக்காது. அவர்களிடம் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் விடாமுயற்சி. இன்று இந்த வீடியோ பார்க்கிற உன்னிடம் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ இப்போ கஷ்டப்படுறியா? நீ பலமுறை தோற்றுட்டியா? உன்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தோணுதா? அப்படின்னா இந்த கதை உனக்காகத்தான். ஏன்னா தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றிக்கான முதல் அத்தியாயம். ஒரு சிறிய கிராமம், அங்கே ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டுக்குள் பெரிய கனவு கொண்ட ஒரு இளைஞன். அவன் பெயர் அருண். அருண் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா தினக்கூலி வேலை, அம்மா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்துபவர். அந்த வீட்டில் லக்ஸரிஸ் எதுவும் இல்லை, ஆனா அன்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆனால் பணம் இல்லை. அருண் சிறுவயதிலிருந்தே வாழ்க்கையின் கஷ்டத்தை பார்த்தவன். மற்ற குழந்தைகள் புதிய பேக் வாங்கும்போது அவன் பழைய பேக்கை தேய்த்துக்கொண்டு பள்ளிக்கு போனான். மற்றவர்கள் டியூஷன் போகும்போது அவன் தெருவிளக்கின் கீழ் படிக்கான். மற்றவர்கள் ட்ரீம் பேசும்போது அவன் வீட்டின் ரெண்ட் எப்படி கட்டுவது என்று யோசித்தான். ஆனா அவன் மனசுல ஒரு தீ இருந்தது. ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அந்த தீயை யாராலும் அணைக்க முடியவில்லை. காலம் சென்றது. அருண் வளர்ந்தான். அவனோட கனவும் வளர்ந்தது. ஆனா வாழ்க்கை அவனை எளிதா விடல. அவன் ஒரு நல்ல கல்லூரியில் சேர முயற்சி பண்ணான். ஆனா ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அவன் இன்டர்வியூக்கு போனான், ரிஜெக்ட். மீண்டும் முயற்சி பண்ணான், மீண்டும் ரிஜெக்ட். சில நேரம் அவனுக்கு தோணிச்சு, என்னால முடியாதோ, நான் ஏன் பிறந்தேன் இவ்வளவு கஷ்டத்துக்கு? சுற்றியிருந்தவர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன்னால எதுவும் ஆகாது, உன் பேக்ரவுண்ட் பார்த்துக்கோ, உன் வாழ்க்கை இதுதான். இந்த வார்த்தைகள் காயம் தந்தது. ஒரு நாள் அவன் வீட்டு மாடியில் தனியா உட்கார்ந்து அழுதான். அவன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை. ஆனா அந்த இரவு அவன் வாழ்க்கையை மாற்றிய இரவு. அந்த இரவு அவன் தன்னிடமே ஒரு கேள்வி கேட்டான். நான் இங்கேயே நின்றுவிடணுமா, இல்லை நான் என்னையே மாற்றிக்கணுமா? அந்த கேள்விதான் டர்னிங் பாயிண்ட். அடுத்த நாள் காலை அவன் மிரர் முன்னாடி நின்று சொன்னான், இனிமேல் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. அந்த ஒரு முடிவு அவனை விக்டிம்ல இருந்து வாரியராக்கியது. அவன் தினமும் சீக்கிரம் எழுந்தான். அவன் தினமும் புதிய விஷயங்கள் கற்றான். அவன் தினமும் தன்னையே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தான். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ், ஸ்கில்ஸ் லேர்ன், ரெஸ்யூம் பில்ட், கான்ஃபிடன்ஸ் பிராக்டிஸ், டைம் வேஸ்ட் ஸ்டாப், நெகட்டிவ் பீப்புள் அவாய்ட். அவன் புரிஞ்சுக்கிட்டான், வெற்றி வரணும்னா முதல்ல நீ மாறணும். அருண் அகலில் வேலை பார்த்தான், இரவில் படித்தான். சில நாட்கள் டெலிவரி வேலை, சில நாட்கள் ஹெல்ப்பர் வேலை, சில நாட்கள் ஆஃபீஸ் சப்போர்ட், சில நாட்கள் டேட்டா என்ட்ரி. 12 மணி நேரம் வேலை, சோர்வு, வலி, அவமானம். ஆனா அவன் ஒரு லைன் மட்டும் எழுதுவான், இது என் வாழ்க்கையின் முடிவு இல்லை, இது என் வெற்றிக்கான பயிற்சி. அந்த லைன் தான் அவன் பவர். மற்றவர்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணும்போது அவன் ஃபியூச்சர் பில்ட் பண்ணினான். மற்றவர்கள் தூங்கும்போது அவன் உழைத்தான். மற்றவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவன் பிளான் பண்ணினான். ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சது, கன்சிஸ்டன்சி. மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் மீண்டும் ஒரு இன்டர்வியூ. இந்த முறை அவன் வேற மாதிரி இருந்தான். அவன் உடை சிம்பிள், ஆனா கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராங். அவன் ஆன்சர் கிளியர், அவன் ஐஸ் ஸ்டெடி, அவன் வாய்ஸ் போல்ட். இன்டர்வியூ முடிந்தது. 2 days சைலன்ஸ். பிறகு ஒரு ஃபோன் கால். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் செலக்டட். அந்த ஒரு வார்த்தை அவன் கண்ணீர் தடுக்க முடியல. அவன் ஓடி அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நான் வெற்றி அடைந்து விட்டேன். அம்மா சிரிச்சாங்க. அப்பா அமைதியா கண்ணீர் துடித்தாங்க. அந்த வீட்டில் அன்றைக்கு பெரிய ஃபீஸ்ட் இல்லை, ஆனா அந்த வீட்டில் பெருமை இருந்தது. இப்போ இந்த கதை அருணின் கதை மட்டும் இல்ல, இது இப்போ கஷ்டப்படுற ஒருவனின் கதை, பலமுறை ரிஜெக்ட் ஆன ஒருத்தியின் கதை, ஃபேமிலி பிரஷர்ல உடைந்து போனவரின் கதை, வேலை தேடி அலையும் இளைஞனின் கதை, வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் ஒருவரின் கதை. நினைவுவை, தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றிக்கான முதல் அத்தியாயம். நீ இப்போ ஸ்லோவாக இருக்கலாம், ஆனா ஸ்டாப் ஆகாதே. நீ இப்போ அலோனாக இருக்கலாம், ஆனா பிரேக் ஆகாதே. நீ இப்போ டயர்டாக இருக்கலாம், ஆனா குவிட் ஆகாதே. ஏன்னா
இன்று உன் கண்ணீர் நாளை உன் சக்தியாகும். இன்று உன் தோல்வி நாளை உன் வெற்றி கதையாகும். இன்று உன்னை யாரும் நம்பாமல் இருக்கலாம், ஆனா நீ உன்னை நம்பு. ஒரு நாள் உன் நேரம் வரும். அந்த நாள் உலகமே உன்னை பார்க்கும்.